டிட்வா புயல் வேகம் குறைந்தது. 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்த டிட்வா புயல் தற்போது வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. சென்னைக்கு 540 கிலோமீட்டர் தூரத்திலும் புதுச்சேரிக்கு 440 கிலோமீட்டர் தூரத்திலும் புயல் மையம் கொண்டுள்ளது. மீனவர்கள் கோரிக்கை: ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விசைப்படகின் நங்கூரம் அருந்து சேரன் கோட்டை பகுதியில் கரை ஒதுங்கியுள்ளது. பலத்த சூறைக்காற்று மற்றும் கடல் சீற்றத்தால் கரை ஒதுங்கிய படகை மீட்கும் பணியில் மீனவர்கள் ஈடுபட்டுள்ளனர். கடல் சீற்றம் ஏற்படும் காலங்களில் படகுகள் சேதம் அடைவதால் இதற்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை. கரை திரும்பாத மீனவர்கள்: டிட்வா புயல் காரணமாக நாகையில் கடல் கடும் சீற்றத்துடன் காணப்படுகிறது. நாகையில் புயல் அறிவிப்புக்கு முன்னதாக ஆழ்கடல் தொழிலுக்குச் சென்ற பெரும்பாலான விசைப்படகுகள் கரை திரும்பியுள்ள நிலையில் அக்கரைப்பேட்டை மீனவ கிராமத்தைச் சேர்ந்த எழிலரசன் என்பவருக்கு சொந்தமான 2 விசைப்படகுகள் மற்றும் அதில் உள்ள சுமார் 20க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இதுவரை கரை திரும்பவில்லை என மாவட்ட மீன்வளத்துறை தகவல்.